श्रीमहागुरुभ्यो नमः। हरिः ओम्। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करम्। अपारकरुणासिन्धुं ज्ञानरूपिणं श्रीचन्द्रशेखरगुरुं प्रणमामि मुदान्वहम्. ராதே கிருஷ்ணா. எல்லோருக்கும் நமஸ்காரம். இந்த வீடியோவில் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 5வது அத்தியாயமான கர்மசந்நியாச யோகத்தின் ஒரு சுருக்கத்தை, ஒரு சம்மரியை பார்ப்போம். இந்த ஸ்ரீமத் பகவத்கீதையின் 5வது அத்தியாயமான கர்மசந்நியாச யோகத்தில் கர்ம சந்நியாசத்தை பற்றி நம்ம பார்த்தோம். ஒரு கடமையை செய்து அந்த கடமையிலேருந்து வர பலனை ஏற்றுக்கொள்ளாமல், அந்த கடமையை செய்தவன் நான் அல்ல, கர்த்தா நான் அல்ல, அந்த பகவான் இந்த கடமையை செய்வதற்கு என்னை ஒரு கருவியாக பயன்படுத்தி கொண்டார் என்று உணர்ந்து, அந்த கடமையிலேருந்து வரும் பலனை தன்னிடம் ஒட்ட விடாமல், அதனால் இந்த சம்சாரத்தோடு பந்தப்படாமல் ஒரு முக்தாத்மாவாக முக்தி அடைந்து மோட்சம் பெற்று பேரானந்தமாக இருக்கும், பிறவா பெருநிலையாக இருக்கும் மோட்சத்தை எய்து பகவானுடன் சந்தோஷமாக எப்படி அவர் இருக்கிறார் என்பதை பார்த்தோம். இப்படி இருக்கும் இந்த அத்தியாயத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம், பல ஸ்லோகங்களில் நம்ம கிருஷ்ணா சொன்னது, கர்மயோகமும் சந்நியாச யோகமும் ஒன்றுதான், கர்மயோகமும் சாங்கிய யோகமும் ஒன்றுதான் என்றால் ரெண்டுமே நம்மை இட்டு செல்லும் அந்த ஒரு இடம், அந்த டெஸ்டினேஷன் ஒன்றுதான் என்று சொல்கிறார் நம்ம கிருஷ்ணர். இந்த அத்தியாயத்தின் அடுத்த பல ஸ்லோகத்தில் சொல்லியிருந்தே வர்றது, நீ கர்த்தா அல்ல, நீ செய்பவன் அல்ல, கடமையை மட்டும் செய், கடமையை செய்து கொண்டு பலனை எதிர்பார்க்காமல் என்னை மனதில் வைத்து கொண்டு செய்தாலே உனக்கு மோட்சம் பெறுவதற்கு இதை விட பெரிய வழி எதுவும் இல்லை என்று சொன்னார் நம்ம கிருஷ்ணர். இந்த அத்தியாயத்தின் இறுதியில் அவர் சொன்னது, அந்த பகவான் தான் பரமமாக அனைத்திற்கும் அப்பாற்பட்டவராக, அனைத்திற்கும் தலைவனாக, அனைத்தையும் ஆள்பவராகவும் அனைத்தும் பெற்றவராகவும் இருக்கிறார். அப்படி இருக்கும் அந்த பகவானை வழிபடுவதால் நமக்கு பரமசாந்தி கிடைக்கும் என்று சொல்லி இந்த அத்தியாயத்தை நிறைவு செய்கிறார் நம்மளோட கிருஷ்ணர். ஸ்ரீமத் பகவத்கீதையின் 5வது அத்தியாயமான கர்மசந்நியாச யோகத்தின் ஒரு சுருக்கம் இதுவே. சமஸ்த லோகாஹ சுகினோ பவந்து. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.